सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இப்ப பாரு துரத்துறாத பயணிகளின் கனிவான கவனத்திற்கு புட்புரி நகரிலிருந்து மாடர்ன் சிட்டிக்கு செல்லக்கூடிய வண்டி 1வது நடைமேடைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சாரி என்ன மன்னிச்சிருங்க. வெல்கம் டாக்டர் ஜட்கா. வி ஆர் ஹானர்ட். நீங்க மாடர்ன் சிட்டியோட ஆனுவல் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. Thank you very much மேயர் சார். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்கள். இவரு சிங்கம், இவரு தசிட்டாராம். ஓஹோ, வெல்கம் யூ ஆல். நான் உங்களோட ஆனுவல் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக டைம் மிஷினை எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். பரவாயில்லை. அப்ப நீங்க தான் பரிசை எடுத்துட்டு போறீங்க ஜட்கா சார். ஏய், மரியாதையா கார்ல ஏறி உட்காருங்க. இல்லன்னா வாழ்க்கையில என்னைக்குமே கார்ல நீங்க உட்கார முடியாது. ஐயோ ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இது சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்தியா மீது ஆணையா சொல்றேன். ஸ்டாப். அம்மா, ஏய் நில்லு, மரியாதையா சொல்றேன், நின்னுடு, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவதே தெரியாது. என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுது. ஏய் ஸ்டாப். ஐயோமா மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? சில பேர் டாக்டர் ஜட்காவையும் கசிட்டாராமையும் இங்க மாடர்ன் சிட்டில இருந்து கடத்திட்டு போறாங்க. உடனே வாங்க. ஐயோமா. எங்கடா லேண்ட் பண்றது? எங்க பார்த்தாலும் ஒரே வண்டியா இருக்கேடா. டிராபிக்கோ டிராபிக். எங்க இருக்கிறது? ஏதாவது சரியான கேப்பா பார்த்து வண்டியை லேண்ட் பண்ணிடா. அங்க பாரு ஒரு இடம் இருக்கு. ஓகே எங்கயாவது லேண்ட் பண்றடா. டேய் கவலை விடு. ஏய் தள்ளுங்க, ஐயோ தள்ளுங்க. மோட்டோ ஃப்ரண்ட் வீல கீழே இறக்கு. சீக்கிரம் கீழே இறக்குடா பானு. இப்ப இறக்கிறேன். மோட்டு பத்லு, ஹாய். என்னடா வண்டி ஓட்டுற ரோலிங்ல? அம்மா நிறுத்துக்க, சொன்னா கேள்வி, நிறுத்து. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அம்மா அப்பா, ஐயோ இட்லி. மரியாதையா சொல்ற. ஸ்டாப். வண்டி நிப்பாட்றா. காப்பாத்துங்க, ஓட்டு பத்திலும் காப்பாத்துங்க.
ஹலோ கபாலா அண்ணன், யாரோ 2 பேரும் எங்களை விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வாங்க சீக்கிரம். ஏய், யாரா நீங்க? எதுக்கு எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க யாரும் தெரியாம வந்துட்டீங்க. குமாரா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா. என் நண்பர்களை ஒழுங்கா விட்டுரு, எனக்கு அதான் வேணும். குண்டு தம்பி, ஆ. நீ என்ன ஊருக்கு புதுசா? ஊரை சுத்தி காட்ட ஒண்ணு அவங்கள கார்ல ஏத்தல. பேசாம வாயை மூடிட்டு போடா இங்க இருந்து. போடா. யாருக்கிட்ட? ஏய், அப்படியாடா மோட்டோ கொஞ்சம் கையை கொடு. இதா புடிச்சுக்கோ பத்துலோ. ஹலோ கபாலண்ணே, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. எங்களை இவன் அடிச்சு துவச்சு காய போடுறான். பிடிங்க பாசு கீழே வந்து நம்ம பிடிங்க. கபாலண்ண, அந்த மோட்டு எங்களை போட்டு எப்படி துவைச்சிருக்கான்னு பாருங்க. யோ இத பாரியா, என்னோட பேரு மோட்டு, இவன் என் நண்பன் பத்துலு. உங்க ஆளுங்க என்னோட நண்பர்களை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்கப்பா. அதனாலதான் இது எல்லாமே நடந்துருச்சு. இங்க பாரு மோட்டோ, தேவையில்லாம பேசி என் தலைய சூடாக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு, உனக்கு இந்த பக்கம் ஓட விடுவனா அந்த பக்கம் ஓட விடுவனானே தெரியாது, புரிஞ்சுக்க. டேய் மண்டப்பாயில, இந்த போட்டுக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு அடி லெஃப்ட்ல விழுமா இல்ல ரைட்ல விழுமானே. ஓ அப்படியா சொல்ற? ஏய் தம்பி, அண்ணா. போய் ராட் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போய் அந்த பிளேட்டை எடுத்துட்டு வா. டேய் பப்பு, உன் கடையை நீ உடைச்சிடு. யோ கோபாலு, உன் கடையை நீ உடைச்சிடு. என்ன மோட்டோ, என்னோட பவரை பாத்தியா? நான் எதுக்காக எப்பவும் ஆம்புலன்ஸ்ல வரேன் தெரியுமா? என்ன எதுக்குறவங்க கைய கால உடைச்சு ஆம்புலன்ஸ்ல போடுறதுக்கு தாண்டா. சரி இப்ப சொல்லு, நீ ஆளுங்களை எதுக்காக அடிச்சேன்னு? அவங்க என் நண்பர்களை புடிச்சிட்டு வந்துட்டாங்கடா, கார குழம்பு தலையா. இங்க பாரு குட்டி தம்பி, நான் உன்கிட்ட பேசல, புரிஞ்சுக்க. அண்ணே ப்ளீஸ் விட்டுருங்களேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும் என் ஆளுங்களை எதுக்காக அடிச்சா, எப்படி அடிச்சாங்கிற விஷயமும். தம்பி சொல்றியா? சரி மோட்டோ, இப்ப அண்ணன் ஓவரா பேசுறாரு, நீயே சொல்லி புரிய வை. சரிடா பத்துலு, அவரே ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாரு, ஒரு வாட்டி செஞ்சுதான் காமிப்போமே. என்ன ஆச்சுன்னா இப்படிதான் அடிச்ச. போதுமா போதுமா போதுமா. அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு குத்து. அண்ணே, நீங்க எப்படி அடிச்சீங்கன்னு கேட்டேன், அதுக்காக ஒரு மனுஷனை இப்படியா உடைப்பீங்க? ஆமா, என்ன உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கடா சீக்கிரம். கபாலண்ண, முதல் தடவையா இந்த ஆம்புலன்ஸ் உங்களுக்கே பயன்படுத்தி பாருங்க. வண்டி எடுவே. தேங்க்யூ மோட்டு பத்லு, நீங்க அவ்வளோ பெரிய கேங்க அடிச்சு விரட்டிட்டீங்க. இனிமே இந்த சிட்டி ரொம்ப நிம்மதியா இருக்கும். டாக்டர் ஜட்கா, நீங்க போய் உங்க டைம் மிஷினை எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க மிஷின் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாங்க எல்லாரும் பார்க்கறோம். சூப்பரா இருக்குடா. இங்க பாருங்க, இந்த மிஷினை வச்சு உங்களுடைய எல்லா வேலையும் நீங்க ரொம்ப சுலபமா செய்ய முடியும். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, எப்படி ஒரு அருமையான மிஷின் ரெடியா இருக்கு பாருங்க. நான் இந்த பட்டனை அமுக்குறேன், அதுக்கப்புறம் மேயர் சார் எங்க போகணும்னு விருப்பப்படுறாரோ அந்த இடத்துக்கு அவரு போயிடுவாரு.
அடேங்கப்பா எப்பா சூப்பர் எப்பா சூப்பர். இத ஒரு பட்டன் அமுத்துனா மிஷின் ஆன் ஆயிடுமா? என்ன கண்டுபிடிப்படாடே. அட மோட்டு என்னப்பா பண்ணிட்ட? அட மோட்டு என் உயிர் நண்பா உடன் பிறா சகோதரா என்கிட்ட கேட்காம ஏன்பா இப்படி பண்ண? மிஷின் ஆன் ஆயிடுச்சுப்பா. என்னோட செல்போனு. அடடா என்னோட தொப்பி. என்னோட சாக்லேட், என்னோட வாட்சி, தொப்பி தொப்பி. என்னோட பையி. வாங்க ஓடிடலாம். ஏண்டா என்ன முட்டாளு நினைச்சீங்களாடா? கையை விடுறதுக்கு விட மாட்டேன்டா. அடே மோட்டோ, நான் தான் உனக்கு சொன்னேன் இல்லடா கையை விட்டுறாதன்னு. அப்புறம் எதுக்குடா விட்ட? அப்பா சாரிப்பா, சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, நம்ம எந்த காட்டுக்கு வந்திருக்கோம் தெரியலையே. ஐயோபா, இப்ப நாம எப்படி திரும்பி போறது? என் உயிர் நண்பா உடன் பிறா சகோதரா சிங்கம், நீ டென்ஷன் ஆகாதப்பா. என் கிட்ட ரிமோட் இருக்கு. இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா மிஷின் ஆன் ஆயிடும்பா. அப்புறம் திரும்ப போயிடலாம். ஓய், யார் இது? ஏன் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறது? எதிரில வா. ஐயோ வேதா, வேதா. எப்பா சயின்டிஸ்ட், இது என்ன புது மிருகமா இருக்கு? அட மோட்டு என் உயிர் நண்பா உடன் பிறா சகோதரா, இது லில்லி டைனோசரஸ் பா. அங்க பாரு எவ்வளவு கியூட்டா சின்ன சின்னதா லில்லி புட் மாதிரி இருக்கு. ஐயோமா, இந்த மோட்டு நம்மள லில்லி புட்டோட நாட்டு கொண்டு வந்திருக்காரா என்ன? எல்லாரும் குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன என்ன பண்றீங்க? சரி ஓகே வாங்க, ஏதோ வந்ததா வந்துட்டோம். போய் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். சரியா சொன்னடா பாத்தலோ. வாங்க வாங்க, குட்டைய பார்த்தாச்சோ, இதோட அப்பா அம்மாவே பார்த்துட்டு போயிடலாமாப்பா. போலாம் போலாம். உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க சொல்லு. எப்பா ரொம்ப டயர்டா இருக்குடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். போடி. வாங்க வாங்க, நீங்களே வந்து உட்காருங்கப்பா. ஏன் கீழே போறீங்க? அடடா டாக்டர் ஜட்கா, நீங்க எப்ப இவ்வளவு கீழே போனீங்க? வாங்க. கஜா கஜா மோட்டோ, நாங்க ஒண்ணு கீழே போலங்கப்பா, நீதாப்பா மேல போய் இருக்கிறேன். கொஞ்சம் மேல பாருயா. மோட்டோ பாத்து. கஜா கஜா அது இங்க வருதப்பா. ஓடுங்கோயா ஓடுங்கோயா. கஜா கஜா, இந்த டமோ டமோனோ சத்தத்தை யாரு உண்டாக்குறதோ? அட என் உயிர் நண்பர்களே, உடன் பிறா சகோதரர்களே, அநேகமா ஏதோ ஒரு பெரிய டைனோசர்ஸ் வந்துகிட்டு இருக்கு போல இருக்குப்பா. நாம எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அடே மோட்டோ, நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இருடா பத்துலு, அந்த குட்டி குட்டி டைனோசர்லாம் பள்ளம் தோண்டி உள்ள போயிடுச்சுடா. அவங்களால போக முடியும், நம்மளால போக முடியாது. நீ வேணா அங்க அண்ணாந்து பாருடா என்ன நடக்குதுன்னு. அட என் உயிர் நண்பர்களே, உடன் பிறா சகோதரர்களே, இது பெரிய டைனோசரஸ் பா. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம போகணும். கஜா கஜா, என்னோட இருதுவத்தை எச்சு பேரேன்னு சொல்லோ. எவ்வளவு பேர் டைனோசரை நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. மாமியார காப்பாத்துங்க. ஓடுங்க. ஈக்கா தூக்கா, அவங்கள புடிங்க, அவங்கள தப்பிக்க விடாதீங்க. அவங்க எல்லாரும் என்னோட வேட்டை.
அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, அது ஜம்பிங் டைனோசரஸ் பா. அது ரொம்ப தூரத்துக்கு அசால்ட்டா குதிக்கும்பா. சீக்கிரமா போலாம். கஜா கஜா ஜம்பிங் டைனோசரஸா என்னோட 25 எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லையப்பா. அச்சச்சோ. ஏய் வேதா வேதா, கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. இந்த நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. போயிடுங்க. ஐயோம்மா, இது கூடவே அதோட பட்டாளத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இப்ப நீங்க பறந்தாகணும்ப்பா. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படிப்பா தப்பிப்பீங்க? பிரதர், இந்த ஹெல்மெட் நீங்க எங்க வாங்குனீங்க? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த மாதிரி ஹெல்மெட் என்கிட்ட எப்பவுமே இருக்கும்பா. இந்தாங்க, நீங்களும் இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. ஏன்டா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோன்னு தெரியும்ல உனக்கு? அட சாரிப்பா, சாரி. நான் பயத்துல யோசிக்கவே இல்லப்பா. நான் மறந்து போயிட்டப்பா, விட்டுருங்கப்பா. ஏய் ஸ்டாச்சு, இது ஒண்ணு. எஸ்கேப். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைனோ பாஷா அவங்களும் நம்மள மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எங்களை ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓவர். ஸ்டாச்சுன்னு விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்ப என் வேட்டைங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சுங்க. அப்பா டப்பா சப்பா, அவங்கள விடாதீங்க, புடிங்க. நல்ல வேலைப்பா, நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். நீங்க தப்பிச்சிட்டீங்கப்பா, ஆனா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டீங்களே. தப்பிக்கல மோட்டோ, அப்படியே பின்னால திரும்பி பாரு. ஃப்ளையிங் டைனோசர் வந்துகிட்டு இருக்கு. கஜா கஜா என்னப்பா டைனோசர் நம்ம பக்கம் பார்த்து வந்துகிட்டு இருக்குதோ? மாமியார காப்பாத்துங்க. அம்மா. ஐயப்பா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, சீக்கிரமா மிஷின் கிட்ட வாங்கப்பா. அதுக்குள்ள நாம நுழைஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, சீக்கிரமா அந்த ஃப்ளையிங் டைனோசரஸ் வரதுக்குள்ள நாம அந்த மிஷினுக்குள்ள போகணும். வாங்கப்பா. நாம உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மிஷினை வச்சு நான் ரிமோட்டை ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் டைனோசரஸால உள்ள வரவே முடியாதுப்பா. மோட்டு ரிமோட். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிமோட் ஆஃப் பண்ணிடுப்போ. சீக்கிரமா வா மோட்டோ. இதோ நான் வந்துட்டேன். வேணாம், ஒழுங்கைய காலை விடு. எல்லாரும் எங்க இருக்காங்க? இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் வரவே இல்ல. இந்த டைம் மிஷின் வேலை செய்தா இல்லையா? மாடர்ன் சிட்டி மக்களே, மோட்டு பத்துலுவும் டாக்டர் ஜட்காவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. டாக்டர் ஜட்கா ஒரு அருமையான டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க வந்ததும் இந்த டைம் மிஷின் சரியா வேலை செய்தா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மோட்டு பத்துலுவுக்கு அவங்க வீரத்தை பாராட்டி நாம சிறப்பான முறையில கௌரவிக்கலாம். ஐயோம்மா. சிங்கம் சார், மோட்டு எங்க போனா? அடடே, மோட்டு பத்துலு சார், வெல்கம் வெல்கம். வாங்க, நீங்க இந்த சிட்டியை அமைதியான நகரமா மாத்தினதுக்கு உங்களை நாங்க கௌரவிக்கிறோம்.
மோட்டோ நீ ரிமோட்டை ஆஃப் பண்ணியா இல்லையா மோட்டோ? அட அது என்னது? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? இது டைனோசருப்பா. போடுங்க போடுங்க போடுங்க, நிக்காதீங்க. ஓடுங்க. அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா மோட்டு, நீ என்ன காரியம்பா பண்ணிட்ட? Ayoma, stop! Stop in the name of law! Hey! I am escape. கஜகஜா எந்திரிங்க கஜகஜா. வாங்க ஓடிடலாம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, டைம் மிஷின் அந்த டைனோசரஸ் தன்னோட வால்ல மாட்டி கொண்டு போய்கிட்டு இருக்குது போ. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. டப்பா சப்பா வாங்க, இங்க இருக்கிற அல்வா ரொம்ப சூப்பரா இருக்கு. டைனா பாசா, கட்கா, சீக்கிரம் வாங்க. இந்த குளு குளு அல்வா டேஸ்டா இருக்கு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய டைனோசரஸ். அங்க பாருங்க, அவங்க கிட்டயும் குளு குளு அல்வா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஆகா, இங்கதான் வருது. அப்பா, அது நம்மளதான் பின்தொடர்ந்து வருது. ஓடே! டைனோசரஸ் எப்படி இங்க வந்தது? யாராவது எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க.
மோட்டோ இந்த கார்ல இருக்கிற ஃபேமிலி ஆபத்துல இருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாத்தியே ஆகணும். யாராவது வாங்க, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடடே. பார்த்துல யோசிடா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது சொல்லு. ஐடியா. மோட்டோ அந்த பைப் அப்படியே கையில எடு, அந்த டைனோசர் மேல தண்ணி எடுத்து அடி. யாருக்கிட்ட? என் மகளை யாராவது காப்பாத்துங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. அடே மோட்டோ, அங்க பாருடா, ஃப்ளைஓவர் உடைஞ்சு இருக்கு. நீ உடனே அந்த குட்டி பையனை காப்பாத்தி ஆகணும். என்ன காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க. பத்லு, பைப்ப மேல இழு. வாடா வாடா வாடா. என் பையன் பொழைச்சுக்கிட்டா, என் பையன் பொழைச்சுக்கிட்டா. தேங்க்யூ. நீங்க உங்களோட உயிரை பணைய வச்சு என் பையனை காப்பாத்திருக்கீங்க. நீங்க ரொம்ப பெரிய தைரியசாலி தான். ஏய் பன்சி, பானிபூரி கூட சீக்கிரம். பானி நல்லா காரமாக இருக்கணும், அதே நேரத்துல லைட்டா ஸ்வீட்டா இருக்கணும். சரி சரி கபாலானே, இதோ உடனே தரேன். நீங்க நம்ம கடைக்கு வந்து. என்னாச்சு? ஏன் உன் கை கால்லாம் நடுங்குது? மரியாதை மனசுல இருக்கட்டும், வெளியே காட்டாத. அண்ணே, நான் உங்களை பார்த்தல, உங்களுக்கு பின்னால நிக்கிறவங்களை பார்த்துதான் பயந்துகிட்டு இருக்கண்ணே. நான் இருக்கும்போது யார பார்த்து நீ ஆகா, இது டைனோசர் ஆச்சே. இவ்வளவு பெரிய டைனோசர்ஸா இருக்கு. நம்ம சீக்கிரமா கிளம்புறதுக்கு வண்டியை ரெடி பண்ணுங்க. ஜம்ப் பண்ணு. ஆமா, கிக்கர் எங்கடா காணும்? ஆஹா, வண்டி ஆட்டோமேட்டிக்கா. என்னடா இது? கிக்கரும் இல்ல, மோட்டர் பைக்கோட ஹேண்ட் பேரும் இல்ல. ஆனா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எது மேல உட்கார்ந்து வரீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. என்னது? அண்ணா, எங்க போயிட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க. அண்ணா பாத்துனே, அங்க இருந்து விழுந்தா அண்ணனோட எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கு. எனக்கு யாராவது காப்பாத்துங்க, புடிங்கடா. அம்மா, நல்ல வேலை என்ன பிடிச்சிட்டீங்க, நன்றி. அம்மா, அங்க அடே, சீக்கிரம் வண்டி எடுக்கடா, இல்லைன்னா மிச்ச துணியும் பிடிங்கிறோம். பாஸ்டா போ, என்ன வேகமா ஓட்டு. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருக்கான், ஆனா பெரிய வேட்டைக்காரன். அவனை மட்டும் இங்க வர வச்சு இதை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய கோடீஸ்வரங்களா ஆயிடுவோம்டா. ஹலோ அண்ணா.
ஓட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்னால டைனோசரஸை ட்ராக் பண்ண முடியும்பா. இப்ப மட்டும் எனக்கு அந்த டைம் மிஷின் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அதை நான் ரிப்பேர் பண்ணி அதுங்களை திருப்பி வந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன்ப்பா. யோ சயின்டிஸ்ட், சீக்கிரம் தேடியா, நல்லா தேடு. அதோட வால்ல இருக்கிற டைம் மிஷினை நம்ம கொண்டு வந்துடலாம் சீக்கிரம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, அது இங்கதான்ப்பா எங்கேயோ இருக்கு. ஓகே சயின்டிஸ்ட், ஓகேடா, நீ இங்கே இரு. நாங்க போய் அந்த டைம் மிஷினை பக்காவா கொண்டு வந்துடுறோம். ஓகே. மோட்டோ, இந்த வாளை வச்சு நம்மள ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும்? இந்தாங்க டைனோ பாசா, இது எல்லாமே குளு குளு அல்வா. இத அவங்க ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. இத சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. இங்க இருக்கிறதுலயே இது ஒண்ணுதான் அருமையான பொருள். இப்ப நாம எந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யார் நம்ம உலகத்துக்குள்ள வந்தாங்களோ அவங்களோட தான் இது நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கிடைக்கட்டும், நான் விடவே மாட்டேன். தேடுங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. ஒருத்தராவது நமக்கு கிடைக்கட்டும். பாஸ், உங்களோட வால்ல என்ன மாட்டிக்கிட்டு இருக்கு? இது எங்க இருந்து இங்க வந்துச்சு? டைனோபோஷா, நீங்க யார தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அங்க ஒளிஞ்சிருக்காங்க. போட்டு கொடுத்துருச்சுடா. அவங்கள புடிங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. உங்களை தான் சொல்றேன், இது உங்க நாட்டு மீது சத்தியம், நீங்க பிறந்த இடத்து மீது சத்தியம். அம்மா, ஐயா, அம்மா, இந்த இளமையை யார் கண்டுபிடிச்சாங்களோ? மோட்டோ, லெஃப்ட் ரைட்டடா? இப்போதைக்கு யூ டர்ன் தான் தெரியாம. மோட்டோ, கிளம்பு. என்னமா போப்பா. அடடா மோட்டோ, இங்க பாரு, மேல தலைமே இல்ல. மோட்டோ, பழையபடி ஓடிடலாம்டா. பத்லு, இங்க வாடா, மேல எல்லாமே இருக்கு. இதோ நானும் வந்துட்டேன். ஐயோமா மோட்டு, நீ ஃப்ளோர பார்க்கல. அங்க மேல தலை இல்ல, இங்க கீழே ஃப்ளோர் இல்ல. வாடி வா, என்ன வந்து புடி பார்க்கலாம். ஆஹா, கேப்ல வந்துருச்சு. அப்பா, காப்பாத்துக்க நானே, யாராவது வந்து என்ன காப்பாத்துக்க. பத்துல மிஷின் கிடைச்சிருச்சு, வாதை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்டா. ஓடி ஓடியா. சயின்டிஸ்ட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா, சீக்கிரம் சீக்கிரம்யா. யோ சயின்டிஸ்ட், எங்கயா இருக்க? அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இன்னும் நீங்க வெளியே வரலன்றதுனால நாங்க 2 பேரும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். போ பத்துல அவங்க உள்ள இருக்காங்கடா, ஓடியா, அவங்கள காப்பாத்தி ஆகணும், இல்லனா மாட்டிப்பாங்கடா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, டைனோசரஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க இப்ப இங்க அந்த மிஷினை எடுத்துட்டு போகலான்னு தான்ப்பா வந்தோம். மிஷின் இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நாங்க கிளம்புறோம், உத்தரவு கொடுங்க ப்ளீஸ். நீங்க ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். அடேங்க அப்பா, இவன் பேசுறது எனக்கு நல்லா புரியுது. இன்னும் அனுப்பி வைப்பியா? அட ஆமாப்பா, ஆமா, இன்னும் நிறைய அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளோ சாப்பிடுங்கப்பா. அப்படியா? அப்ப எதுக்கு இன்னும் நிக்கிற? சீக்கிரம் போய் அனுப்பி வை. சரி சரி. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இப்பவே ஏற்பாடு பண்றேப்பா. டேய் பத்ரு, சயின்டிஸ்ட் அந்த டைனோசர் கூட பேசிக்கிட்டு இருக்காரா? அதுவும் அவர் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்குதா?
பாருங்க, அந்த மோட்டோ அங்க நிக்கிறான். அவனை தப்பிக்க விடாதீங்க. டாக்டர் ஜட்கா சார், நீங்க அதுகிட்ட எப்படித்தான் சார் பேசுறீங்க? அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா நம்மளால டைனோசரஸ் கிட்ட பேச முடியும். ஒருவேளை நீயும் சாப்பிட்டேனா உன்னாலையும் பேச முடியும் போ. யோ சயின்டிஸ்ட் இதையே முதல்ல ஏன் சொல்லல? நீ மட்டும் கேப்சூல போட்டுக்கிட்டியா? அட சாரிப்பா, பயத்துல நான் மறந்தே போயிட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்ப உன்னை யார் காப்பாத்துவாங்க? இப்போ உன்னை யார் காப்பாத்துவாங்க? ஸ்டாச்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ், அவன் ஸ்டாச்சு சொல்லிட்டான். ஓ, உங்க கேம் தொல்லை என்னால தாங்க முடியல. ஓவர். அவங்கள பின் தொடர்ந்து போங்க. ஓகே பாஸ். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த கிரீன் பட்டனை ஆன் பண்ணா போதும்பா மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா நம்ம மோட்டு கிட்ட மட்டும் ரெட் பட்டனை ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும்ன்றத சொல்லிடலாம். அப்ப அவன் ரெட் அமுக்கிக்கிட்டே இருப்பான், அது ஸ்டார்ட்டே ஆகாது. எப்பா அங்க போய் என்ன குஸ்கு புஸ்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது. வேண்டாம் மோட்டு, இப்ப மட்டும் நீ ரெட் பட்டனை அமுக்கணும்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் போ. சரி சரி சயின்டிஸ்ட், இவ்வளவு சொல்லி நான் அதை அழுத்துவானா? ஆனா இந்த பச்சை கலர் பட்டன் எதுக்கு தெரியலையே? அந்த பட்டன் மட்டும் தொடாத. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்ன பண்ணிட்டு ஓடி போயிடுங்கப்பா. உன் கையை மட்டும் விட்டுறாத மோட்டு. ஐயோமா, மோத்துக்கிட்ட இதை சொல்லாதீங்க. அப்படி சொன்னா கையை விட்டுட்டு என்னன்னு கேப்பா. என்ன சிங்கம் சார், ஒவ்வொரு தடவையும் அப்படியே நடக்கும். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல, தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கோங்க. அண்ணா இங்க பாருங்க, நான் தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களோட சொந்தக்காரங்க ஏற்கனவே எங்களை படுத்தி எடுத்துறாங்க. போயிடு. என்ன ஹெலிகாப்டரோட ரெக்கையோட காத்துக்கு இப்படி பறந்து போய் விழுந்துட்ட? எழுந்திரு கபாலம். How are you my brother? அண்ணே, நான் நல்லா தானே இருக்கேன். அண்ணே, நம்ம ஊருக்குள்ள டைனோசர்ஸ் வந்திருக்குண்ணே. டைனோசரா? அப்புறம் அண்ணே, அதை பிடிச்சு நீங்க வித்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். கோடீஸ்வரன். இடியட். பேப்பர்லயே புத்தகத்திலயே நீ படிச்சதில்ல டைனோசர்ஸ்லாம் இறந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆச்சுன்னு? இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அண்ணே, அங்க பாருங்க, 3 டைனோசர்ஸ் அங்க பறந்துகிட்டு இருக்குண்ணே. பாருங்க, டக்குன்னு உங்க பின்னாடி பாருங்கண்ணே. என்ன வளர்ற? நல்லா பாரு, அது டைனோசர்ஸ் இல்ல புறா. அத போய் பார்த்து பயப்படுறீங்க. அது 3 இல்ல 4 இருக்கு. அண்ணே, நீங்க இப்போ எது மேல உட்கார்ந்துருக்கீங்களோ அது மிகப்பெரிய ஆபத்தான மிருகம். ஆபத்தை என்ன கண்டு அலறி அடிச்சு ஓடுண்டா. இது உண்மையிலேயே டைனோசரஸ் தான். வண்டி எடு, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம்.
அப்பா டப்பா சப்பா எங்க இருக்கீங்க? நீங்க அவங்கள பின்தொடருங்க. அங்க பாருங்க, அங்க இருக்காங்க. அண்ணே, நான் சொன்னப்ப டக்குன்னு திரும்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, மேல பாருங்க, மேல. ஆஹா, எங்க கிட்ட தப்பிச்சு எங்க போயிடுவீங்க? வராத இன்னும் வேகமா ஓட்டு ஓட்டு, நல்லா வேகமா ஓட்டு, பயப்படாத, வேகமா ஓட்டு, வேகமா போ. என்னப்பா இது, எப்ப பார்த்தாலும் என்னையே பிடிச்சிட்டு போறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, ஐயோ அப்பா, வாயில் அடிக்காத. விடு விடு, என் துணியை விடு. ஆகா, என் மனம் போச்சே. ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா இல்ல இதெல்லாம். சீக்கிரம் சீக்கிரம் போங்கப்பா. மிச்ச மீதி துணியும் பிடிங்கிடுச்சுன்னா என் மானம் போயிடும். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்னோட டைனோசரஸ் ட்ராக்கிங் மிஷின் என்ன சொல்லுதுன்னா, அதுங்க எல்லாமே அதோ அந்த டைரக்ஷன்ல இருக்காம்பா. அட என்னப்பா இவ்வளவு பெரிய ரோட்ல ஆட்டையும் மாட்டையும் அவுத்துட்டு வேடிக்கை பாக்குறாங்களே. ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாரு மோட்டோ. இவங்க எல்லாரும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் என்ன? டைனோசர் ஒருவேளை இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க என்னமோ. ரொம்ப கவலையா இருக்கு. படம் மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, சீக்கிரம் வண்டியை திருப்புப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, வண்டியை எதுக்குப்பா நீ இப்படி ஓட்டிட்டு இருக்க? என்னய்யா திடீர்னு வண்டியை திருப்புன்னு சொல்ற? திடீர்னு வண்டியை இப்படி ஓட்டுறேன்னு கேக்குறானா? எப்படிதான் ஐயா ஓட்டுறது வண்டியா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, மிஷினை அவங்க பக்கம் திருப்பணும்பா. பிரேக்க போடு. மிஷினை ஆன் பண்ணுப்பா, சீக்கிரம். என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆன் பண்ணுப்பா, சீக்கிரம் ஆன் பண்ணு. என்னாச்சு? டாக்டர் ஜட்கா சார், நீங்க எந்த மாதிரி மிஷினை தயாரிச்சிருக்கீங்க? இப்ப பாருங்க, இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அது கிட்ட வந்துகிட்டு இருக்கு, நெருங்கிடுச்சு. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, மிஷினை தூக்கி சீக்கிரம் வண்டியில வைங்க, நாம கிளம்பலாம்ப்பா. அதுங்க கிட்ட வந்துச்சுங்கன்னா ஒரு வழி பண்ணிடும். அதுக்குள்ள நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். வாங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? உன் கால்ல பாரு, வயர் சிக்கி இருக்கு. அப்புறம் எப்படிப்பா மிஷின் ஆன் ஆகும்? சரி, சீக்கிரம் வண்டியை கொஞ்சம் எடு. சாரிடா. பத்துல ஒரே நிமிஷம்டா. நான் இந்த இப்ப வந்துடுறேன்டா. நில்லுங்க. ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எதிரிகளே இல்லப்பா, நம்ம நண்பர்கள். நாங்க கஷ்டப்பட்டு உங்களை உங்க உலகத்துக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்றோம், புரியுதா? ஆனா நீங்க இங்க அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்க ஐயா, டைனோசரே உனக்கு வெக்கமா இல்லையா? மோட்டு சொல்றதும் ரொம்ப சரி. இவன் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியறான். கண்டிப்பா நமக்கு உதவி செய்வான். மோட்டு கூட உயிரை பணைய வச்சு அந்த பையனை காப்பாத்துனா. இல்ல, இவன் ரொம்ப புத்திசாலியான ஆளு. நம்மளோட பேசவும் கத்துக்கிட்டான். இவனாலதான் நாம எல்லாரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவனை விடாதீங்க, புடிங்க. அப்பா டப்பா சப்பா, சீக்கிரம் அவனை புடிங்க. இவ்வளவு நேரம் பேசுறது வீணா போச்சு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, கொஞ்சம் வேகமா ஓட்டுப்பா. இப்ப பாருங்கடா. இப்ப எதையா பண்றீங்க?
சீக்கிரம் போ. பத்தல, வேகம் பத்தல மோட்டோ. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, வண்டியை கொஞ்சம் இங்க நிப்பாட்டுப்பா. அதுங்க இங்க தான் வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் மிஷின் எடுத்து கீழே வச்சு பிளக்க சொல்லுங்கப்பா. சீக்கிரம். இப்போ மிஷினை ஆன் பண்ணு மோட்டு. அடடா, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, ட்ரெயின் மிஷின்குள்ள போயிட போகுதுப்பா. அதுக்கப்புறம் அது எந்த நாட்டுக்குள்ள நுழையும்னே எனக்கு தெரியாது. உள்ள பாவம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மிஷினை சீக்கிரம் ஆஃப் பண்ணுப்பா. சீக்கிரம் ஆஃப் பண்ணு மோட்டு. மோட்டோ ஓரமா வந்துடுறா. சீக்கிரமா சொல்றதை கேளு. ஓரமா வந்துடு. ஆப்பாக மாட்டேங்குது. என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த ஒயரை புடுங்கி விடுப்பா. டாக்டர் ஜக்கா சார், இந்த மிஷின் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, இல்லன்னா ட்ரெயின் உள்ள நுழைஞ்சிட போகுது. சீக்கிரம். என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. எல்லாருமே கொஞ்சம் ஓரமா வந்துருங்க. ட்ரெயினை போக விடுங்கப்பா. இல்ல, நான் அந்த மாதிரி நடக்க விடவே மாட்டேன். மோட்டோ சீக்கிரமா வா. ரெடி பண்ணுங்க. அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். இந்த பொருளெல்லாம் வச்சு அந்த டைனோசர்ஸை பிடிச்சிருவீங்கல்ல? படிக்க வேண்டிய வயசுல நல்லா நீ படிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரக்கோட வலிமை என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ வரட்டும் அந்த டைனோசரஸ். எஸ் பாய்ஸ், தயாராகிருங்க. மொட்டை, நீ மைதானத்துக்குள்ள போ. ஓகே, ஸ்டார்ட். Fire! இழுங்க, நல்லா இழுங்க. இங்க எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நீங்க அதுங்களை பிடிக்கவே முடியாது. இதுங்க எல்லாம் எங்க டைம் மிஷினால தான் இங்க வந்துச்சுங்க. அதனால
எங்க டைம் மிஷினாலயே இதை நாங்க திருப்பி கொண்டு போயிடுவோம். இதை நீங்க பிடிச்சிட்டு போக கூடாது. எல்லாரையும் மாதிரி இதுக்கும் இந்த பூமியில வாழ உரிமை இருக்கு. ரவிஷ் பாய்ஸ் அட்டாக். விடாதீங்க, ஓடாத. நல்லா சிக்கினியா? என்னையா பண்ற? எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கஜ கஜா இந்தாப்பா புடி, அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் இந்த ஃப்ளையிங் ஹெல்மெட்டை போட்டுக்க. ஏய் குண்டு பையா, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா? டைம் இஸ் மணி. நீ எனக்கு கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்திட்ட, கோடிக்கணக்கில். அண்ணே அவங்கிட்ட கேளுங்கண்ணே, நம்ம ஆளுங்களை அவன் எப்படி அடிச்சான்னு கேளுங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. எஸ், நீ என்னோட பாய்ஸை எப்படி அடிச்ச? ஓகே, இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டு நான் உங்களுக்கு அதை காட்டாம இருப்பேனா? இப்படி தாண்டா. இன்னொரு தடவை நான் உங்களை டைனோசர் கூட பார்த்த இடத்துலயே உங்களை குழி தோண்டி புதைச்சிடுவேன். டைம் இஸ் மணி, டைம் இஸ் மணி. அவன் என் டைமையே வேஸ்ட் ஆக்கிட்டான். விட மாட்டான். எனக்கு இப்போ அவனோட டைம் மிஷின் வேணும். கபாலம், எனக்கு அந்த டைம் மிஷின் கிடைச்சதுன்னா 1 இல்ல 2 இல்ல 100 கணக்கில் அந்த டைனோசர்ஸை பிடிக்க முடியும். நம்ம கோடீஸ்வரன் இல்ல, பல கோடிகளுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவோம். அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த டைம் மிஷினை எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாய்ஸ் கமான். ஸ்டாப் in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பெறா சகோதரா, அவங்க யாருப்பா? என்னப்பா செஞ்சுட்டு போனாங்க? அவனுங்க யாருன்னு தெரியல சயின்டிஸ்ட். ஆனா அவனுங்க உள்ள வந்து ஏதோ தேடினானுங்க. அண்ணே பாத்தீங்களா, அந்த டைம் மிஷினை எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டியா? வாவ், சிங்கம். காட்டு காட்டு, அதை என்கிட்ட காட்டு. டைம் இஸ் மணி. ஓஹோ. ஏய், 2 புத்தகம் அதிகம் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு டைம் மிஷின்லாம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் காயலாங்கடையில தான் போட முடியும். அண்ணே இது எல்லாமே முக்கியமான பொருள். காயலாங்கடை பொருளை நான் கையால கூட தொட மாட்டேன். ஏய், உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது?
அந்த குண்டானவன் நமக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கான், நமக்காக எவ்வளவோ போராடி இருக்கான். ஆமா டைனோ பாஷா, அவனும் அவனோட நண்பர்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க. நம்மள விடுதலை ஆக்குறதுக்கு இல்ல, நம்மள அடையறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்க நம்மள அவங்களோட மூளைய வச்சு பிடிச்சாங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம மூளைய பயன்படுத்தி ஆகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேளுங்க. இப்ப போலாம். வந்துட்டோம். டைனோசரஸ் பக்கத்துல தான் இருக்கு. போ. மோட்டோ கேட்டியா? அன்னைக்கு அந்த டைனோசர்ஸ் இங்க தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டோ அங்க பாரு, அவன் தான் ஸ்கல்லு. அவன் டைனோசர்ஸ் பக்கத்தா போய்கிட்டு இருக்கான். போ செல்லம், நீ அவனையே ஃபாலோ பண்ணு, சீக்கிரமா போ. ஏயா எப்ப பாரு அதுக்குள்ளே துரத்திக்கிட்டு இருக்க, திரும்பி போயிடு. இத பாரு, இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சது ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாரு. சரிப்பா, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். சரி, இனிமே நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம். நைட்டு நான் டின்னருக்கு வரேன். ஒன்னால முடிஞ்ச அருமையா செஞ்சு வை. கண்டிப்பா நண்பா, உனக்காக சூப்பரா சாப்பாடு செஞ்சு வைக்கிறவா. சரி, ஓகே. 8 மணிக்கு வந்துடுறேன். டைம் இஸ் மணி. ஓகே, உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடே மோட்டோ, நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? பத்துலோ, அவங்க எல்லாரும் டின்னருக்கு வராங்களாமாண்டா. வீட்டுக்கு போய் சும்மா கமன்னு சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். நைட்டு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்டா. டேய் மோட்டோ, அவன் உன்னை நல்ல முட்டாளாக்கி இருக்கான். அவன் என்னைக்குமே வர போறது இல்ல. பத்துலோ, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையேடா பத்துலோ. இப்ப நான் யூ டர்ன் எங்கடா போடுவேன்? யூ டர்ன் எங்க போடுறது? இந்த மாதிரி முட்டாளுங்களை அடிதடியில பணிய வைக்க முடியாது. இந்த மாதிரி ஏமாத்தி தான் பணிய வைக்கணும். அந்த டைனோசரஸ் பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் ரெடியா இருங்க. பி அலர்ட். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கவனிங்க, நான் சொல்லும் போது தான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஓகே பாஸ். காப்பாத்துங்க. மூளைய சரியா பயன்படுத்தினா அதுக்கான பலன் இப்படிதான் இருக்கும். அது ரொம்ப புத்திசாலி. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து தாக்கி இருக்கு. பாய்ஸ், அங்கே இந்த இடத்த காலி பண்ணுங்க. வந்துருங்க. சூப்பர், உண்மையில சூப்பர் வேலை பண்ணீங்கப்பா. யோ, நீ எங்களை வேணா ஏமாத்தி இருக்கலாம், ஆனா அதுங்களை உன்னால ஏமாத்த முடியல, பாத்தியா? சபாஷ். அந்த டைனோசர்ஸ் ரொம்ப புத்திசாலிகளா மாறிட்டாங்க. அவங்க ரொம்ப மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? பக்காவா பிளான் பண்ணி அந்த ஸ்கல்லோட கூட்டத்தையே அவங்க ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஆமா, என்ன தெளிவா அதுங்க பிளான் பண்ணிருச்சு, பாத்தியா? எப்பா, நீங்க இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதோட பேரு இக்கா, என்னோட பேரு டொக்கா. நாங்க டைனோ பாஷா அப்புறம் அப்பா டப்பா சப்பாக்கு தெரியாம இங்க வந்திருக்கோம். ஆனா நாங்க இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே நேர்ல வந்துட்டீங்க பாருங்க. நீங்க ரொம்ப நல்லவர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா டைனோ பாஷாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு எங்க வீடும் எங்க மக்களும் அடிக்கடி ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்காங்க.
சாரி சாரி, எங்களால தானே நீங்க இங்க வந்தீங்க, எங்களால தான் கஷ்டம் உங்களுக்கு. இங்க பாரு மோட்டோ, அழுவுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணு. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி, நான் உங்களை திரும்பி உங்க உலகத்துக்கு அனுப்பாம விடவே மாட்டேன். இது சத்தியம்டா. நிஜமாவா? நிஜமாவா? நிஜமாதா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை சரியா வேலை செய்யாது. பத்லு ஏதாவது யோசிச்சு சொல்லு. சொல்லண்டா. ஐடியா. இப்போ நீங்க என்ன செய்யணும்ங்கறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அக்கத்தரப் கேட்டனக்கலாமா சுத்தலக்கறீங்க அப்ப மன்னாரு. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, என் சயின்ஸ் மேல ஆணியா சொல்றேன், இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. டைம் மிஷின் நல்லபடியா செட் ஆயிடுச்சுப்பா. பத்லுவோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. நிச்சயமா நடக்கும். இக்கா டோக்கா நிச்சயமா மத்த டைனோசர்ஸ் எல்லாம் இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்க டைம் மிஷினை ஆன் பண்ணிருங்க. நம்ம நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துடும். சரி சரி வாங்க, ஆக வேண்டியதை பாருங்க. அப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? நாம எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கலாம். எனக்கு ஐஸ்கிரீமோட வாசம் பலமா என் மூக்குல அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, எனக்கும் தான். எங்க வாசனை வருது, எனக்கு வரமாட்டேங்குது. அப்பா டப்பா ஜப்பா, அங்க எங்கேயாவது ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வாவ், ஐஸ்கிரீம் வாசனை தூக்குது. டைனோ பாஷா ஈகா டூகா சொன்னது சரிதான். அதோ அங்க இருந்து தான் அந்த ஐஸ்கிரீம் வாசனை எல்லாம் வருது. வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க போலாம். ஹலோ பாஸ், டைனோசர்ஸ் எல்லாம் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு போய்கிட்டு இருக்கு பாஸ். அங்க என்ன இருக்கு? அங்க ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இருக்கு பாஸ். ஓஹோ, ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலா? வெரி குட், இதான் சரியான வாய்ப்பு. இங்க பாருங்க, அத நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட விடுங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல இருக்கிற கெமிக்கல் ட்ரம்மா அதுக்கு மேல தூக்கி போடுங்க. அந்த புகைய அதுக்கு மோந்து பார்த்ததும் நல்லா மயங்கி விழுந்துடும். ஹலோ பாய், சீக்கிரம் ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. குயிக், அங்க வந்து என் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க. பி அலர்ட், நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். ஏப்பா, இந்த ஹெலிகாப்டர் சத்தம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? பத்லு, ரொம்ப நேரமா நோட் பண்றேன்டா. அதுவும் அந்த ஹெலிகாப்டர் ரொம்ப நேரமா இங்க பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்டா? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது மோட்டோ. ஏறி பார்த்துருவோம். அடே, அதுல பாரு மோட்டோ, பேரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடே என் உயிர் நண்பா, உடன்பெறா சகோதரா, அதை என்ன செக் பண்ண விடுப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, அந்த கெமிக்கல் அந்த டைனோசரஸ் மேல போட்டு அதுங்களை தூங்க வைக்க நினைக்கிறாங்க. டாக்டர் ஜட்கா, உடனே நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லன்னா அந்த கெமிக்கல்ஸா டைனோசர் மேல கொட்டிடுவாங்கப்பா. சீக்கிரம் வாங்க. ஹாய் எவ்ரிபடி. என்ன பாக்குறீங்க? சீக்கிரமா போங்க போங்க. சீக்கிரமா வந்துரு மோட்டோ. அட, எங்கப்பா ஓட தயாராகிறீங்க? அதுக்கு பதிலா அடி வாங்க தயாராகுங்க. பாஸ், அந்த மோட்டோ இங்க நம்ம ஹெலிகாப்டர்ல. என்ன, அங்கேயும் வந்துட்டானா? என்ன என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அடிச்சு வெளியில தூக்கி போடுங்க. சரி பாஸ், இப்ப அவனை தூக்கி போடுறோம். என்ன தூக்கி போடுவியா? இப்ப வரடா, இருடா. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைம் இஸ் மணி.
டைம் இஸ் மணி. இப்ப சீக்கிரமா அந்த பேரல்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுங்க. ஏய் என்ன பண்ற? ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு எங்க போற? நான் எங்கேயும் எடுத்துட்டு போகல பாஸ், இவர் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏய் மோட்டோ, பாத்து சுத்தமா பிடிச்சுக்க. மோட்டோ, ஹெலிகாப்டர்ல இருந்து நீ வெளியில வா, ஏன்னா அது கிராஷ் ஆயிடும். சீக்கிரமா இறங்கு. மோட்டு வெளியே வந்து சீக்கிரம் காப்பாத்துங்க. மோட்டோ ப்ளீஸ் எங்களை காப்பாத்து. வாங்கய்யா, சீக்கிரம் கைய பிடிங்கய்யா. கைய பிடி. தப்பிக்கணும்னா குதிச்சிடு. என்னடா தவுக்குல மாதிரி படுத்து கிடக்குறான்? இதத்தான் எதிர்பார்த்தேன். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. பாய்ஸ், பி ரெடி. அடேங்க அப்பா, இங்க ஒரே விருந்தால இருக்கு. அப்புறம் நகரத்தை விட்டு தூரம் இருக்கிறதுனால நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்க ஒரு மனுஷங்க கூட கிடையாது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் சாப்பிடுங்க. நண்பா, எங்க மோட்டு பத்துல ஆளை காணும்? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஃபயர். இது என்ன வாசம்? மோட்டு பத்லு, மோட்டு பத்லு, மோட்டு பத்லு எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? மோட்டோ, எந்திரிடா என் நண்பா, என் ஆறுயிர் சகோதரா, எந்திரிடா. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, கெமிக்கல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு போல இருக்குப்பா. இப்ப அந்த கடவுளால மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். இதனால எந்த விளைவு வேணாலும் ஏற்படலாம்ப்பா. இது வேலை செய்யலன்னா அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாலும் சரியாகாதுப்பா. டாக்டர் ஜட்கா சார், ஏ மோட்டோ, நீ இல்லாத உலகத்திலே அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, எந்திரிப்பா. அவங்க டைனோசரஸ வண்டியில போட்டு கொண்டு போனாங்கப்பா. மோட்டோ, மோட்டோ இங்க பாரு மோட்டோ, நீ இக்கா துக்காவுக்கு வாக்கு கொடுத்திருக்க, அவங்கள எல்லாம் காப்பாத்தி கரை சேர்ப்பேன்னு. மோட்டோ, இப்படி பண்ணிட்டியே மோட்டோ. இவ்வளவு பெரிய டைனோசர்ஸ் ஃப்ளைட்ல கொண்டு போக முடியாது. சிப்ல தான் கொண்டு போய் ஆகணும். கிளம்புங்க, டாக்கி ஆர்ட்டுக்கு கொண்டு போங்க. மோட்டோ, அங்க பாரு மோட்டோ, சுட சுட ஆவி பறக்க உனக்காக பெரிய அண்ணா சமோசாவை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. சமோசாவை சாப்பிடு மோட்டோ. மோட்டோ,
ஏய் மோட்டு, இது சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். எந்திரி மோட்டு, எந்திரி. எந்திரி மோட்டு. மோட்டு டேய் சமோசா சமோசா. ஏய் நண்ப சகோதரா, ஆரோக்கியர் தோழா, நீ இந்த சமோசா சுட சுட சாப்பிடும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமாடா? என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, மோட்டு குணமாயிட்டான்ப்பா. சூப்பரு. கச்சா கச்சா எப்பா என்னோட இருதோத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி பயந்ததே இல்லையாப்பா. ஐயோமா மோட்டு, நான் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நீ எங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுத்துட்டப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த டைனோசர்ல எங்க போச்சுன்னு பாத்தீங்களா? அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பெறா சகோதரா, அவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் வாப்பா, அவங்க டைனோசரஸை எங்க கொண்டு போறாங்கன்னு பாப்போம். போலாமா? என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, அவங்க டாக்கியார்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலாம். ஏய், யாரு? ஓவரா பண்ணிட்டடா. இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இப்ப அண்ணன் சண்டை போட போறாரு. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம அமைதியாகிருங்க. என்ன, நாம போனோம்னா நம்ம எலும்பு உடைஞ்சு போயிடும், புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? அம்மா, அட யாருப்பா நீங்க? எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த டைனோசரஸும் அந்த டைம் மிஷினும் வேணும்டா, அவ்வளவுதான். அது என்னைக்கும் கிடைக்காது. அதுக்கு பதிலா இதான் கிடைக்கும். பாய்ஸ், அட்டாக். அவங்கள அடிங்க. அங்க பாருங்க, எஸ்கேப். ஏய், எங்க கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நில்லு. ஏய், ஓடாத. நண்பா, நீ களைச்சு போயிருப்ப, இப்ப நீ கொஞ்சம் தூங்கு. நீங்க சண்டை போட ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. அங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். நில்ல, எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறேன். யார்கிட்ட ஏன் தொங்க விட்ட?
என்னது இவங்க கிட்ட போய் அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் ட்ரெயினடு கமாண்டோஸ். ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். அவங்களே எவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ உன் தம்பிக்கு எப்பயாவது சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இருக்கும்னு போய் சுத்தி காமிச்சிருக்கியா? அண்ணே மோட்டோ அண்ணே, இவரு எனக்கு சவுத் ஆப்பிரிக்காவை எப்பவும் காட்டினதே இல்லண்ணே. கேட்டா ஃபிளைட் டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவார்ண்ணே. மோட்டோ இந்த மோட்டோ சூடா இந்த சமோசாவை எடுத்து சாப்பிடு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பி. ஆரம்பி அப்படி இவனை விடாத, அடிச்சு போடி தோல் கலப்பே. அண்ணே டிக்கெட் எடுக்காம என்னைக்காவது பயணம் செய்ய நினைச்சா நீ மோட்டோவை கூப்பிடுன. வேண்டாம், அவன் பேரை என்னைக்கு என்கிட்ட சொல்லாத. நான் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் அவன் வீணாக்கிட்டான். சாரி மோட்டு, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. சாரியா? அந்த சாரிய நாங்க தானே சொல்லணும். நாங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பாலதான் பாவம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. சாரிங்க. ஆமா டைனோ பாஷா, நாங்க தெரியாதனமா தவறுதலா இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் உங்களை. இப்ப உங்களோட உலகத்துக்கே உங்களை திருப்பி அனுப்பி எங்களோட தவறை நாங்க சரி பண்ணிக்க போறோம். இதுதான் எங்களோட புது ஸ்டைல். என்ன மட்டும் தேங்க்யூ மோட்டு, நீ உன் உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்தி இருக்க. மறுபடியும் எங்களை சந்திக்க நீ கண்டிப்பா வரணும். நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மோட்டு. அப்பா டப்பா சப்பா எங்க இருக்கீங்க? நாங்க இங்க இருந்து உங்களோட குளு குளு ஐஸ்கிரீமை எங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஏதோ எல்லா டைனோசர்ஸும் வந்தாச்சு. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பெறா சகோதரா, டைம் மிஷின் ஆன் ஆயிடுச்சுப்பா. சீக்கிரம் அவங்கள போக விடு, இல்லனா ஏதாவது புது பிரச்சனை வந்துரும் போ. மோட்டோ டைனோ பாஷா மாட்டிக்கிட்டான். நோ ப்ராப்ளம், இப்பயே நான் நல்லபடி அனுப்பி வச்சிடுறேன். மோட்டோ மறுபடியும் போயிட்டியாடா? தேங்க்யூ மை டியர் நண்பா. போயிட்டு வர நண்பர்களே. எப்படியோ நல்ல வேலை டைம் மிஷின் உடைஞ்சு போயிடுச்சு. இல்லன்னு வைய திரும்ப அங்க போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.